இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக பண்ணுற இந்த இறால் சுக்காவை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதிகமாக மசாலா தேவையில்லை, அதிகமாக எண்ணெய் கூட தேவையில்லை. பிகினர்ஸ் கூட பண்ணிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் விளாக்ஸ். இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த இறால் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக ஒரு 1/2 கிலோ இறாலை நல்லா கழுவிட்டு க்ளீனாக வச்சுட்டேங்க. இப்போ ஸ்டவ் மேலே பேனை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இதுலேயே க்ளீன் பண்ண இறாலை எல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுலேயே ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை வச்சிடலாங்க. இதிலேருந்து தண்ணியெல்லாம் செப்பரேட் ஆகும். அப்போ மூடியை எடுத்துட்டு இந்த தண்ணி எல்லாம் கூட தன்னால் இதெல்லாம் கூட நல்லா தண்ணியெல்லாம் தீர வரைக்கும் கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. இந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆன பிறகு இந்த இறாலை எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி முன்னாடியே இறாலை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதிலிருந்து வர அந்த ஸ்மெல்லெல்லாம் எதுவுமே இருக்காது. இது கூடவே நம்ம சேனலில் இறால் ரெசிபிஸ் எல்லாம் இருக்குங்க. இறால் புலாவ், இறால் கிரேவி, அதோட லிங்க்ஸ் எல்லாம் கூட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, கண்டிப்பாக பாருங்கள். இப்போது பக்கத்தில் இருக்கட்டும், இந்த இறாலை எடுத்துட்டோம்ல. இப்போ அதே பேன்லேயே இன்னொரு 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே 3 பச்சை மிளகாவை போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு மூடியை வச்சுட்டு இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்போதுக்கப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட் வரும். இதெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் தூள் சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு முன்னாடியே ஃப்ரை பண்ணி வச்சுட்டு இந்த இறாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதிலிருந்து மூடியெல்லாம் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த இறால் எல்லாம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் கூட பொறுமையாக ஃப்ரை பண்ணிக்கணுங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை சேர்த்துட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துக்கிட்டு அவ்வளோதாங்க, இறால் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதிலேருந்து அடுப்பில் இருந்து இறக்குற முன்னாடி கொஞ்சம் லாஸ்ட்டில் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இந்த இறால் சுக்காவில் கருவேப்பிலை ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இறால் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதத்தில் இல்லைனா ரசம் சாம்பாரில் தொட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த இறால் சுக்காவை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப், உங்கள் ஆத்யா. பாய் பாய்.